கவிஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டு ஒரு சூப்பரான சப்பாத்தி பண்ண போறோங்க. ஆலு மசாலா சப்பாத்தி. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலு மசாலா சப்பாத்தி செய்ய போறோங்க. அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கணும். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தை லைட்டாக வெறும் கடாயில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அந்த தூள் தான் போட்டிருக்கேன். லைட்டாக பச்சை வாசனை போனோன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவிலே ஒரு 2 ஸ்பூன் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மசாலாவில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மாவுக்கும் சேர்த்து சேர்க்குறேங்க உப்பு. நம்ம எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்தாச்சு. மசாலா நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு 1/2 கப்பு எடுத்துருக்கேங்க. இது 1/4 கிலோ விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை இந்த மாவோட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாங்க. முதல்ல மாவு பிசைஞ்சிடலாம். அப்புறமா தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சுங்க. நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கிறதுனால நம்ம ரொம்ப பிசைய தேவையில்லை, கொஞ்சம் பிசைஞ்சாலே நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை நம்ம இப்போ உருண்டைங்களாக பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா உருட்டி வச்சாச்சுங்க. கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல்லில் லைட்டாக கோதுமை மாவு தூவிக்கலாங்க. இது ரொம்ப மெல்லிசாக நம்ம இது பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் தடியாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். திருப்பி கூட போட முடியல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஒரு சின்ன பவுலில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதை சேர்த்து சுடும்போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் மட்டும் வேணுன்னா எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம்.
தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வைத்த சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வரும். இந்த சப்பாத்தியே கிடையாது, நீங்கள் எந்த வகை சப்பாத்தி செஞ்சாலும் தோசைக்கல்ல நல்லா சூட்டில் வச்சுக்கோங்க. சூட்டில் வச்சு கொஞ்ச நேரத்துலேயே சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் போட்டு சுட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஆலு மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் போட்டு செஞ்சனால சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு சைட் டிஷ் தேவைன்னா இதை மாதிரி ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டான இந்த மசாலா சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கவிஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.